நீங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு பிசினஸ் 90% அதாவது 90% ஃபெயில் ஆகிக்கிட்டே தான் இருக்கா? நம்ம ஆரம்பிச்ச முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் போக போக நம்ம அதிகபட்சமான அதாவது 90%க்கும் மேற்பட்ட ஒரு ஃபெயிலியர்ஸை அதுல தொடர்ந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்படின்ற நிலைமையில நிறைய பேர் இங்க பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அப்ப நமக்கும் இதே நிலைமை தானா அப்படின்ற ஒரு பயமும் நிறைய பேருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த 90% ஃபெயில் ஆகுற அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள நீங்களும் இருப்பீங்க. நம்ம பிசினஸ் ரன் பண்றதுக்கான அந்த பட்ஜெட், அதாவது அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பணம், அது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் 90% நம்ம பிசினஸ் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நம்மளுடைய பிசினஸ்க்கு மார்க்கெட்ல வெளியே நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. நம்மள மாதிரியே தொழில் செய்யற மத்த நிறைய பிசினஸ்லாம் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் நம்ம ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. தொழிலுக்கு தேவையான முதலீடு பத்தாததுனால தான் நம்ம ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. உண்மையான ரீசன், ரியல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது டோட்டலா டிஃபரெண்ட். அது என்ன ரீசன்ன்றதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க கையில ஒரு பென்னையும் பேப்பரையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எதனால தொழில் அதாவது பிசினஸ் ஃபெயில் ஆகுது, 90% ஃபெயில் ஆகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்குண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். மார்க்கெட்ல 10 வருஷமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பல பிசினஸ்கள் கூட மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 lakhs 4 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் வந்து அவங்க மேக் பண்றாங்க. பட் அந்த 4 லட்சம் ரூபாயில அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட், அதாவது செலவுகள்லாம் போக அவங்களுக்குன்னு தங்கக்கூடிய அந்த லாபம் அது எவ்வளவு அவங்களுக்கு நிக்கும்னு பாத்தீங்கன்னா 20,000 அல்லது 30,000 அல்லது அதற்குள்ளதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு ரியாலிட்டியில ப்ராஃபிட்டாவே இருக்குது. எதனால இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்குது? ஏன் அவங்களுடைய ப்ராஃபிட் இவ்வளவு கம்மியா இருக்கு? 4 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு, 20,000 30,000 எங்க இருக்கு? சோ இது எதனால நடக்குது அப்படின்ற அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய அந்த லீக்ஸ், அதாவது எந்தெந்த இடங்கள்ல அவங்களுக்கு இந்த பணம் வந்து செலவுகளா போய்கிட்டு இருக்கு, ப்ராஃபிட்டா மாறாம அப்படின்ற அந்த கசிவுகள், அந்த லீக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சோ டோட்டலா பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் ஒரு 3 லீக் எல்லா மேஜரான பிசினஸ்லயும் இருக்கும். அந்த 3 லீக்ஸ் என்ன அப்படின்னா, லீட் லீக், அதாவது உங்க பிசினஸ்க்கு உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த லீட்ஸ் அதையெல்லாம் மிஸ் பண்றது ஃபர்ஸ்ட் லீக். செகண்ட் ஃபாலோ அப் லீக், உங்களை தேடி வந்த கஸ்டமர் அவங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை கரெக்டா பண்ணி ரிப்ளைய பண்ணி பிசினஸ் நடத்திட்டாலுமே கூட அந்த கஸ்டமரை திரும்பவும் ரெகுலரா ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடிய அந்த லீக். இல்லைன்னா அந்த கஸ்டமர் வந்து நான் அப்புறமா வரேன் யோசிச்சு சொல்றேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டாலும் கூட அவங்கள ஃபாலோ பண்ணாம விடுறதுனால அந்த பிசினஸ் நம்ம கையை விட்டு போயிருது இல்ல. இதுதான் ஃபாலோ அப் லீக். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட் கஸ்டமர் லீக். இந்த 3 லீக்ஸ் இது என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லீட்ஸ் லீக், செகண்ட் ஃபாலோ அப் லீக், தேர்ட் ஒன் ரிப்பீட் கஸ்டமர் லீக். இந்த 3 விஷயத்த நம்ம தவற விடுறதுனால நம்ம பிசினஸ்ல நிறைய லீக்கேஜஸ் ஃபார்ம் ஆகுறதுனாலயும் நமக்கு வரக்கூடிய அந்த ரெவென்யூ பாத்தீங்கன்னா அதிகபட்சம் செலவுகள்ல போயிடுது. ஸோ ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாயிடுது. இது எதனாலன்னு பார்த்தோம்னா, நம்ம பிசினஸ் மேனுவலா நம்ம ஆப்ரேட் பண்றதன் மூலியமா, அதாவது நம்ம பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்கு உண்டான அந்த எல்லா வேலைகளையும் நம்ம டெய்லி அதை மேனுவலா பண்றதுனால உங்களுடைய நேரம், உங்களுடைய பணம், உங்க பிசினஸ்க்குள்ள இருக்கிற அந்த மேன் பவர் இது எல்லாமே வேஸ்டா தான் போயிட்டு இருக்கும், வேஸ்டா தான் போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, சோ இந்த லீக்கேஜ்க்குள்ள நம்ம ஆட்டோமேஷனை கொண்டு வரும்போது தான் இந்த லீக்கேஜ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகுது நமக்கு. இந்த 3 லீக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன லீட் லீக் அது எப்படி ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. ரெகுலரா ஒரு பிசினஸ்க்கு 80 லீட்ஸ், அதாவது 80 லீட்ஸ் பர் டே வருது அப்படின்னா இந்த 80 லீட்ஸும் எது மூலியமா உங்க பிசினஸ்க்கு வரும்னு பார்த்துக்கிட்டா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், கூகுள் இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து பொதுவா ஒரு பிசினஸ்க்கு லீட்ஸ் வந்து உள்ள வரும். அதாவது இதன் மூலியமா கஸ்டமர் அந்த பிசினஸ் ஓனரை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த 80 லீடுகளுக்கும் அந்த பிசினஸ் ஓனர் ரிப்ளை பண்ணணும், அந்த கஸ்டமருக்கு அவங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும். இந்த ரிப்ளை பண்றதுக்கான டைம் எவ்வளவு செலவாகுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டா, மேனுவலா நம்ம போனை கையில் எடுத்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம உட்காந்து மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் சாலிடா இதுல செலவு ஆயிடும். மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடா இந்த டேட்டாவை தான் சொல்றாங்க. நமக்கு வரக்கூடிய ஒரு பிசினஸ் லீட், ஒரு கஸ்டமர் நம்மளை தேடி நம்ம பிசினஸ் தேடி மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிடுறத
பண்றதன் மூலியமா 21% 21% அந்த கஸ்டமர் நம்ம கிட்ட பிசினஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகுது. பிசினஸ் பண்ணிடுவோம், செஞ்சிருவாங்க. ஆனா இதுவே அந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு 30 நிமிஷம், ஹாஃப் அன் அவர் ஆர் 1 ஹவர் கழிச்சு நம்ம மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த கஸ்டமர்னுடைய லீட் நமக்கு பிசினஸா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுவே 4 மணி நேரத்துல அந்த 80 லீடுகளையும் நம்ம ஹேண்டில் பண்றது பாசிபிளான்னு பாத்தீங்கன்னா பாசிபிளே கிடையாது. இதனால எத்தனை லீடை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா நியர்லி 0 தான். எதையுமே கரெக்டா ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கிறோம். அதிகபட்சம் பார்த்தா அந்த 80 லீடுகள்ல ஒரு 8 லீடுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்போம். ஸோ ஒரு 4 மணி நேரத்துல அந்த 8 லீடுக்கு தான் நம்மளால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா 80ல 8ன்றது ஒரு 10%, 10% தான் நமக்கு இங்க கன்வர்ஷன் கிடைச்சிருக்கு. ஆனா அதே நேரத்துல அந்த வந்த 80 லீடுகளுக்கும் அந்த 80 கஸ்டமர் லீட்ஸ்க்கும் இன்ஸ்டன்டா வந்து உங்களுக்கு ரிப்ளை போயிடுச்சு அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்க பிசினஸ் சைட்ல இருந்து அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது 60 செகண்டுக்குள்ள அந்த 80 மெசேஜ்களுக்கும் 80 லீட்ஸ்க்கும் உங்ககிட்ட இருந்து ரிப்ளை ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா 35ல இருந்து 40%, 35 to 40% அந்த 80 லீடுகள்ல இருந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து உங்க கூட பிசினஸ் பண்றதுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஒரு லீட் லீக்கை மட்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்றதுனால பாத்துக்கிட்டீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கும் பட்சத்துல 2.4 lakhs, அதாவது 2.4 லட்சம் நமக்கு லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த லீட் லீக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்ப எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் ஆகும்? அதே 2.4 lakhs நமக்கு வந்து சேவ் ஆகும், அது ப்ராஃபிட்டா மாறும். செகண்ட், ஃபாலோ அப் லீக். இந்த லீக்கை பாத்தீங்கன்னா சைலண்ட் ரெவென்யூ லீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது உங்க பிசினஸ்க்கு மாதத்துக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த ரெவென்யூல இருந்து சைலண்டா சில அமௌண்ட் வந்து லீக் ஆகி போய்கிட்டே இருக்கும். அந்த சைலண்டா உங்களுக்கே தெரியாம லீக் ஆகி போய்கிட்டு இருக்க அந்த அமௌண்ட் எல்லாம் எதனால போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாலோ அப் லீக்னால தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி 80 லீடு நம்ம பிசினஸ் தேடி நம்ம கஸ்டமர்ஸ் நமக்கு மெசேஜ் பண்றாங்க நம்ம கிட்ட அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 80 லீட்ஸ்ல நம்ம அந்த எல்லா லீடுக்கும் ஃபர்ஸ்ட் லீட் லீக் அதை ஃபிக்ஸ் பண்றதன் மூலியமா ஒரு 30 கஸ்டமர் 30 லீட்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நம்ம கிட்ட பிசினஸ் பண்றதுக்கு. ஓகே, அதாவது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா நம்ம பிசினஸ் பத்தி இன்னும் ஆர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம பிரைசிங் கேட்பாங்க, நம்ம பிசினஸ் உடைய டைமிங்ஸ் கேட்பாங்க, ப்ராடக்ட்ஸை பத்தி இன்னும் டீடைல்டா சில கேள்விகளை கேட்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க நம்ம கிட்ட பொருளை வாங்குறதுக்கும் நம்ம கூட சேர்ந்து அவங்க பிசினஸ் பண்றதுக்கு நம்மளுடைய பிசினஸ் மேல அதிகமா அவங்களுக்கு நம்பிக்கை வந்து வந்துகிட்டே இருக்குதுன்னு தான் இதுக்கு அர்த்தம். ஆனா இந்த 30 லீடுகளையும் நம்ம அவங்களுக்கு கண்டினியூஸா அவங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆட்டோமேஷனை வச்சு ஃபர்ஸ்ட் லீட் லீக்கை ஃபிக்ஸ் பண்றதுனால ரிப்ளை பண்ணிட்டே இருந்தாலும் கூட அதுல சில கஸ்டமர்ஸ் வந்து ஓகே நான் யோசிச்சு சொல்றேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிஸி ஷெட்யூல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால சில நேரங்கள்ல அந்த மாதிரி அவங்க போயிடக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமா நம்ம வந்து பிசினஸ்ல சந்திப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையை சந்திக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த கஸ்டமர் காணாமவே போயிடுவாங்க, நம்ம பிசினஸை தேடி திரும்பவும் வரமாட்டாங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு ரிமைண்டர் மெசேஜை நம்ம அனுப்பிட்டு இருந்திருக்க மாட்டோம். இதுதான் இந்த ஃபாலோ அப் லீக். நம்ம பிசினஸ்னுடைய 80%க்கும் மேற்பட்ட சேல்ஸ், 80% ஆஃப் சேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸை தேடி வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸை நம்ம எத்தனை தடவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரி ரிசர்ச் சொல்றாங்கன்னா மோர் தென் 5 times, 5 தடவைக்கு மேல ஒரு கஸ்டமரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். 40%க்கும் மேலான சேல்ஸ் பர்சன் நீங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலோ அப் தான் பண்றாங்க. அந்த ஒரு ஃபாலோ அப்லயே அந்த கஸ்டமரை வந்து அவங்க விட்டுடுறாங்க. எதனால விட்டுடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க மேனுவலா ஃபாலோ பண்றாங்க. அவங்களே போன் எடுத்தோ லேப்டாப் எடுத்து இமெயில டைப் பண்ணிட்டோ இந்த மாதிரி மேனுவலா பண்றதுனால அவங்களால அதிகபட்சம் ஒரு 15 லீடை தான் வந்து மேக்சிமம் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு மேல அவங்களால பண்றதுக்கு நேரம் பத்தாது. இதுவே இந்த ஃபாலோ அப் விஷயத்தை நம்ம ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க பிசினஸ்க்கு 1000 லீடு வந்தா கூட, thousands ஆஃப் லீட்ஸ் வந்தா கூட அந்த சேம் டேல அந்த எல்லா லீடுக்கும் வந்து மெசேஜஸ் அண்ட் ரிப்ளைஸ் அந்த கஸ்டமருக்கான அந்த ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துட்டே இருக்கும். 24/7 இது நடக்கும். பர்சனலா அந்த ஆட்டோமேஷன் அந்த கஸ்டமரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த கஸ்டமருக்கு உண்டான ரிமைண்டர்ஸை சென்ட் பண்ணிட்டே இருக்கும். இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா போடக்கூடிய அந்த எஃபர்ட், அந்த ஒர்க் வந்து 0 ஆயிடுதுங்க. நம்ம உட்கார்ந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கஸ்டமரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும்ன்ற அந்த மேனுவல் ஒர்க் இங்க டோட்டலா அடிபட்டு போயிருது. இதனால நமக்கு லாபம் தான், டைம் நிறைய சேவ் ஆகுது. அதே நேரத்துல நம்ம கஸ்டமரையும் விட்டுறாம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டும் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு ஃபாலோ அப் லீக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்றதுனால ஒரு 30 லீட்ஸ்ல பாத்தீங்கன்னா 18ல இருந்து ஒரு 20 லீடு வரைக்கும் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா அவங்கள பிசினஸ் செய்ய வச்சு அந்த லீட்ஸை க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ், இது பாசிபிள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 கஸ்டமர்ல 18 to 20 கஸ்டமரை நம்ம வந்து ஆட்டோமேஷன் மூலியமா அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட இருந்து நம்ம பிசினஸ் எடுக்கிறதுனால 1.8 lakhs ரெவென்யூ வந்து நமக்கு அந்த மாசத்துல ரெக்கவர் ஆகுது. ஏன் ரெக்கவர் ஆகுதுன்னு சொல்றேன்னா அதே லீட்ஸை நம்ம மேனுவலா ஃபாலோ பண்றதன் மூலியமா மிஸ் பண்ணிட்டா இந்த அமௌண்ட் நம்ம கையை
கையை விட்டு போயிடுது பாத்தீங்களா. சோ இதை ஆட்டோமேட் பண்றதுனால இந்த அமௌண்ட் நமக்கு வந்து நம்ம பிசினஸ்க்கு ரெக்கவர் தான் ஆகுது. மூணாவது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரிப்பீட் கஸ்டமர் லீக். இதான் நம்ம ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிப்பீட் கஸ்டமர் லீக்கை நம்ம செய்ய தவறிடுறதுனால நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மிஸ்டேக்கை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிசினஸ்க்கு புதுசா சில கஸ்டமர்களை நம்ம பிடிக்கிறதுக்கு 5-7 மடங்கு வரைக்கும் செலவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எதை விட அதிகமா இருக்கும்னு பார்த்தா நம்ம பிசினஸ்க்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள ரீடைன் பண்றதை விட. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பிசினஸ்க்கு ஒரு 200 எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏற்கனவே நம்ம பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த 200 கஸ்டமரை நம்ம ஃபாலோ அப் பண்றோமான்னு கேட்டா பண்றதே இல்லை. அவங்களுக்கு உண்டான அந்த மெசேஜஸ், நம்ம பிசினஸ்க்கான அந்த ஆஃபர்ஸ், அவங்கள ஃபாலோ அப் பண்ணக்கூடிய அந்த ரிமைண்டர்ஸ், இதெல்லாம் நம்ம சென்ட் பண்றோமான்னு கேட்டா எதுவுமே பண்றதே இல்லை. நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஆட்டோமேட் பண்றதுனால மாசத்துக்கு ஒரு டார்கெட்டடான வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் நம்ம சென்ட் பண்றதன் மூலியமா, யாருக்கு அந்த கஸ்டமருக்கெல்லாம் இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் நம்ம அனுப்புறதன் மூலியமா எதை வச்சு அந்த கஸ்டமருக்கு இதெல்லாம் நம்ம இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜை சென்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அந்த கஸ்டமருடைய நேம், அந்த கஸ்டமர் நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி என்ன பர்ச்சேஸ் பண்ணிருந்தாங்க, என்ன பொருட்களை வாங்கிட்டு எல்லாம் என்ன சர்வீஸ் நம்ம கிட்ட வந்து அவங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்ற அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சுக்கிட்டு அந்த 200 கஸ்டமர்ஸையும் நம்ம டார்கெட் பண்ணி ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பணும்னு பார்த்தா ஒரு 30% ஆஃப் த கஸ்டமர்ஸ் அதுல இருந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 200ல 30%னா ஒரு 60 கஸ்டமர்ஸ். ஆவரேஜா பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து நம்ம ஆட்டோமேஷன்ல இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் இனிஷியேட் பண்ணி அந்த 60 கஸ்டமருக்கும் நம்ம அனுப்புறதுக்கு, அந்த 200 கஸ்டமருக்கும் நம்ம அனுப்புறதுக்கு 1200 rupees செலவாகும். ஏன்னா வாட்ஸ்அப்ல அவுட் பவுண்ட் மெசேஜ் நம்ம சைட்ல இருந்து நம்ம மெசேஜ் ஆட்டோமேஷன்ல இனிஷியேட் பண்ணி அனுப்பணும்னு சொன்னா அதுக்கு வாட்ஸ்அப் ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் இந்த 200 கஸ்டமருக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 1200 rupees ஆகுது. ஆனா அந்த 200 கஸ்டமர்ல 30% கஸ்டமர்ஸ் நமக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னல. அதுல இருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 70,000க்கும் மேல இருக்கும். 70,000 பிளஸ் ரெவன்யூ நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. எவ்வளவுனா 1200 rupees ஜஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்றதன் மூலியமா மட்டுமே. இப்போ இதுக்கு நம்ம ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுமா, ஏதாவது ஆட்ஸ் நம்ம ரன் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணல. சோ ஆடுக்கு நம்ம 0 rupees தான் இங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்புறதன் மூலியமா ஒரு 30% ஆஃப் கஸ்டமர்ஸ் அதுல நமக்கு ரெஸ்பாண்ட் பண்றதை வச்சு மட்டுமே நமக்கு 70,000 rupees பிளஸ் நமக்கு இங்க ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. சோ இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த 3 லீக்கேஜ் ரெக்கவரிக்கு என்னென்ன டைப் ஆஃப் மேனுவல் ஆபரேஷன் ஆட்டோமேஷன் பண்றதுனால எவ்வளவு சீக்கிரம் அது நமக்கு அந்த பிசினஸ் கன்வெர்ட் ஆகுது, மாசத்துல அதனால எவ்வளவு அமௌண்ட் நமக்கு ரெக்கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன்ல லீட் ரெஸ்பான்ஸ் லீக். மேனுவலா நம்ம பண்றதுனால 4 hours அதுக்கு ஸ்பெண்ட் ஆகுது. 10% தான் நம்மளால ரிப்ளை பண்ண முடியும். ரிப்ளை ரேட் அவ்வளவுதான் இருக்கு. ஆட்டோமேஷன் பண்றதுனால 60 secondsல எல்லா மெசேஜஸ்க்கும் ஆட்டோமேஷன்ல அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் போயிடுறதன் மூலியமா 38% இங்க ரிப்ளை ரேட் வந்து நமக்கு அதிகமாகுது. சோ இதனால மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 2,40,000 பிளஸ் நமக்கு ரெக்கவர் ஆகுது, மந்த்லி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. செகண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபாலோ அப் லீக். மேனுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலோ அப் தான் நம்மளால பண்ண முடியும். அதனால 44% 44% பாத்தீங்கன்னா நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா, அந்த கஸ்டமர்லாம் அபேண்டன், அதாவது ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுது. சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 10 பிசினஸ் தான் க்ளோஸ் ஆகும் மேனுவல் ஆபரேஷன்ஸ்ல. இதுவே நம்ம அதை ஆட்டோமேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 20 க்ளோசிங்ஸ் நமக்கு அங்க நடக்குது. 20 பிசினஸ் நமக்கு க்ளோஸ் ஆகும். இதனால நமக்கு ஆகக்கூடிய மந்த்லி ரெக்கவரி 1,80,000 பிளஸ் ரெவன்யூ நமக்கு ரெக்கவர் ஆகி ஜென்ரேட் ஆகுது. தேர்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரிப்பீட் கஸ்டமர் லீக். மேனுவல் ஆபரேஷன்ல 0 மந்த்லி அவுட்ரீச். ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கும் நம்ம வந்து ரிமைண்டர், ஃபாலோ அப் மெசேஜஸ் சென்ட் பண்ணல, ஆஃபர்ஸ்லாம் சென்ட் பண்ணல அப்படின்றதுனால ₹1 கூட பாத்தீங்கன்னா நமக்கு ரெவன்யூல ஜென்ரேட் ஆகாம போகுது. எதனாலனா இந்த ஃபாலோ அப் பண்ணாததுனால, ரிப்பீட் கஸ்டமர் லீக்கை நம்ம வந்து செட்டப் பண்ணி வைக்காததுனால. இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஆட்டோமேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மாசத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு சென்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ண 60 பையர்ஸ், 60 கஸ்டமர் நமக்கு இதன் மூலியமா கிடைக்கும் பட்சத்துல 72,000 72,000 பிளஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ ரெக்கவர் ஆகி ஜென்ரேட் ஆகுது. சோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஆட்டோமேட் பண்றதுனால ஆட்டோமேஷன் காஸ்ட் இதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 500ல இருந்து ஒரு 2,000 rupees தான் பர் மந்த்துக்கு நமக்கு செலவாயிருக்கும். ஆனா அந்த ஆட்டோமேஷன் காஸ்ட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுனால நமக்கு டோட்டல் ரெக்கவரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,92,000 பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்டா கன்சிடர் பண்ணி நம்ம போடணும். அப்படின்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னாலே அதுல இருந்து நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்க போகுதுன்னு தானே அர்த்தம். சோ அதுதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI அப்படின்னு சொல்லுவாங்க. 246% பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அதுதான் இந்த 4,92,000 ரெக்கவர்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுவே மேனுவல் ஆபரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் தான் நமக்கு வந்து 4 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வந்தா கூட செலவுகள்லாம் போக 18,000 rupees தான் நமக்கு வந்து நிற்கும் கையில. சோ இதுதான் இந்த டிஃபரன்ஸ் மேனுவல் ஆபரேஷனுக்கும். அந்த ஆபரேஷன்ஸ்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரெக்கவர் ஆகி ஜென்ரேட் ஆகக்கூடிய ப்ராஃபிட்டா கையில நிக்கக்கூடிய அந்த ரெவன்யூ. சோ இப்போ இந்த ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ்க்கு 24/7 24 மணி நேரமும்
நேரமும் தூங்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஸ்டாஃப் மெம்பர் தான் இந்த ஆட்டோமேஷன். 500 கஸ்டமர் உங்களுக்கு அட் அ டைம்ல மெசேஜ் பண்ணாலும் கூட இந்த ஆட்டோமேஷன் பாத்தீங்கன்னா அட் த சேம் டைம்ல அட் த சேம் செகண்ட்ல அந்த கஸ்டமர் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி அவங்களை ஹேண்டில் பண்ணிடுது. இந்த ஆட்டோமேஷனுக்கு நம்ம சேலரி கொடுக்குறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்குன்னு உண்டான அந்த ஒரு ஸ்பெசிபிக் 500 to 2000 ஒரு அமௌண்ட் நான் அந்த டேபிள்ல காமிச்சேன் பாத்தீங்களா? சோ அவ்வளவுதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். அதுவும் அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால நமக்கு ரெவென்யூ தான் அதிகமா ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் நம்ம செட்டப் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு இதுல இருந்து ஒரு 3 பெனிஃபிட் கிடைக்குது. அந்த 3 பெனிஃபிட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் இன்ஜின். ஏன்னா நம்ம பிசினஸ் தேடி வர அந்த கஸ்டமர்களுக்கு அவங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிப்ளை இமிடியேட்டா போயிடுறதுனால, இன்ஸ்டன்டா போயிடுறதுனால அதுதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபாலோ அப் இன்ஜின். ஏன்னா நம்ம பிசினஸ்க்கு உண்டான எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸா இருக்கட்டும், இல்ல புதுசா வர கஸ்டமரா இருக்கட்டும், அவங்க என்ன மெசேஜ் பண்ணாலும் அவங்கள ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வேலையை இந்த ஆட்டோமேஷன் செஞ்சிருது இல்ல. சோ இதுதான் இந்த செகண்ட் ஸ்மார்ட் ஃபாலோ அப் இன்ஜின். மூணாவது பெனிஃபிட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரிட்டென்ஷன் இன்ஜின். அதாவது நம்மளுடைய பிசினஸ்க்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் அந்த வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உண்டான அந்த ஆஃபர்ஸ், ரிமைண்டர், ஃபாலோஅப்ஸ்க்கு உண்டான ப்ராட்காஸ்ட் மெசேஜா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆட்டோமேஷன் அனுப்பி விட்டுருது பாத்தீங்களா? அதாவது உங்க பிசினஸ்க்கு உண்டான அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ், இல்ல உங்க பிசினஸ்க்கான அந்த சீசனல் சேல்ஸ், இல்ல உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க வச்சு தரக்கூடிய அந்த லாயல்ட்டி ரிவார்ட்ஸ், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த கஸ்டமருக்கு அந்தந்த ஆன் டைம்ல கரெக்டா சென்ட் ஆயிட்டே இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 பெனிஃபிட்ஸ்க்கான இந்த 3 லேயர்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ்க்கு நம்ம செட் பண்ணி வைக்கிற ஒரு டீம் இதை பண்றதுக்கு 1 வருஷம் ஆகும். இத்தனை வேலைகளையும் இந்த ஆட்டோமேஷனை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி அந்த வேலையை ரொம்ப குறைஞ்சபட்சமா ஒரு நாளைக்கு பண்ணாம அதிகபட்சமா அந்த வேலையை நம்ம பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த ஆட்டோமேஷன் நமக்கு தரதுனால ஒரு டீம் இதை ஹேண்டில் பண்ணா அவங்க 1 இயர்ல பண்ணக்கூடியதை இந்த ஆட்டோமேஷன் பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல 1 வீக்ல உங்களுக்கு பண்ணி முடிச்சிடும். ஸோ ஒவ்வொரு பிசினஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் நம்ம செட் பண்ணி வைக்கிறதுனால மட்டும் கிடையாது, அந்த பிசினஸ்க்கு உண்டான மார்க்கெட் கண்டிஷன், அந்த பிசினஸ்க்கு அந்த பிசினஸ் ஓனர் அவங்க சைட்ல இருந்து போடக்கூடிய எஃபர்ட்ஸ், அந்த எக்ஸிகியூஷன், அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ஸ்கேல் பண்றது. சோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் தரக்கூடிய ரிசல்ட் ஒவ்வொரு பிசினஸ்க்கும் வேரி ஆகும். அவங்களுக்கு உண்டான ரெவென்யூ ஜெனரேஷன்ஸ்க்கான அந்த நம்பர்ஸ் வேரி ஆகும். சோ நம்ம போடக்கூடிய அந்த எக்ஸிகியூஷன், நம்மளுடைய எஃபர்ட்ஸ் அண்ட் பிசினஸ் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கேல் பண்றோம்ன்றத பொறுத்து அதிகமான ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த லீக்கேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ்லயும் அந்த லீக்கேஜஸ் ரியலா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த லீக்கேஜ் ஒரு பேட்டர்னா நடந்துட்டு இருக்கு, கன்சிஸ்டன்டா ஒரு பேட்டர்னா. சோ இதை நோட் பண்றது தான் ரொம்ப முக்கியம் இங்க. சோ எதனால ஒரு பிசினஸ் 90% 90% ஃபெயில் ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, அவங்க ப்ராடக்ட் சரியா இல்லாம இருக்கிறதுனாலலாம் இல்ல அவங்க ஒரு ப்ராப்பரான லொகேஷன்ல அவங்க பிசினஸ் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்ற ரீசன்னாலலாம் கிடையாது. நம்ம இப்ப பார்த்தா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லீக்கேஜஸ் அவங்க கண்ணால பார்க்காம அதை நோட்டீஸ் பண்ணாம அதை உதாசீனப்படுத்திட்டு போயிடுறாங்க பாத்தீங்களா? அதை ஃபிக்ஸ் பண்ணாம போயிடுறதுனால மாதம் ஒவ்வொரு மாதமும் நமக்கு போக போக பல வருஷங்கள் கடந்து அந்த பிசினஸ் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசினஸ் அழிஞ்சுக்கிட்டே வந்துருது. ஏன்னு பாத்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்பரான ஃபாலோ அப்ஸ் அவங்க கஸ்டமருக்கு அவங்க பண்ணல, அந்த கஸ்டமருக்கு தேவையான கரெக்டான ரிமைண்டர்ஸ் அவங்க சென்ட் பண்ணல, அண்ட் அந்த கஸ்டமரை ப்ராப்பரா அவங்க ரீச் பண்ணல, ப்ராட்காஸ்ட் மெசேஜ் மூலியமாவோ எது மூலியமாவோ ரீச் பண்ணல. சோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டோம். இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்காம போறதுனாலையும் பாத்தீங்கன்னா மேனுவலா பண்றதுக்கான அந்த செட்டப்பை மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க இந்த லீக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெவன்யூவா அதிகமாக்கிடலாம் அப்படின்ட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அவங்களுடைய பணம் பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 10% சில பிசினஸ் பீப்புள்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தப்பிச்சு அவங்க பிசினஸ் சர்வைவ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்குது. ஆனா எப்படி பண்ணிருப்பாங்க, எப்படி அவங்க பிசினஸ் சர்வைவ் ஆகுதுன்னு பார்த்தா அதிகப்படியான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டீமை செட்டப் பண்ணி சோ இந்த லீக்ஸ் எல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல சில ஸ்மார்ட்டான பிசினஸ் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் செட்டப் அவங்க பிசினஸ்க்கு பண்ணி வச்சிடுறதுனால ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாம, ரொம்ப பெரிய அளவுக்கு ஆளுங்களை ஹையர் பண்ணி ஹியூஜான டீம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடாம ஜஸ்ட் ஒரு 500 rupees to 2000 rupees per monthல அவங்க இந்த விஷயத்தை முடிச்சிடுறாங்க. 2 டைப் ஆஃப் பிசினஸுமே ஒரே விஷயத்தை தான் பண்றாங்க, ஆனா ரிசல்ட்ஸ் டிஃபரெண்ட் ஆகும். ஆனா அந்த ஆட்டோமேஷன் வச்சு நம்ம பண்றதன் மூலியமாகவும் மேனுவலா ஒரு டீமை நம்ம ஹையர் பண்ணி வச்சு பண்றதன் மூலியமாகவும் ப்ரொடக்டிவிட்டியும் ரிசல்ட்ஸும் டிஃபர் ஆகும். இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஃபுல்லா அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல 10% 10% ஆஃப் பிசினஸ் அவங்க இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லீக்ஸ்ல இருந்து அவங்களை காப்பாத்திட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரன் ஆகிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த 10%க்குள்ள நீங்களும் வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு
எந்த இடத்துல நம்ம பிசினஸ்ல பிரச்சனை இருக்குது, எதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேனுவல் டீமை நம்ம செட்டப் பண்ணி வைக்கிறதுனாலையும் ஒரு ஆட்டோமேஷனை செட்டப் பண்ணி வைக்கிறதுனாலையும் நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் அதுல இருக்க போகுது. அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா டைம் டிஃபரன்ஸ், காஸ்ட் டிஃபரன்ஸ், எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நேரம் நமக்கு வந்து மிச்சமாகி தரப்படும் அப்படின்ற அந்த டிஃபரன்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி காஸ்ட். மேனுவல் டீமுக்கு 25,000 to 80,000 நம்ம சேலரி பே பண்ற மாதிரி இருக்கும். ஆட்டோமேஷன் 500ல இருந்து 2000 வரைக்கும் நம்ம செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். ரெஸ்பான்ஸ் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 2 ஹார்ஸ்ல இருந்து 6 ஹார்ஸ் ஆவரேஜ் ஆகும் அந்த டீம் வந்து உங்களுக்கான கஸ்டமர்ஸ்க்கு ரிப்ளை பண்றதுக்கு. இதுவே ஆட்டோமேஷன் நம்ம செட் பண்ணி வைக்கிறது மூலியமா 60 செகண்ட்ஸ்க்குள்ள உங்க பிசினஸ்க்கு உண்டான அந்த எல்லா லீட்ஸ்க்கு உண்டான ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிப்ளைஸ் வந்து போய் சேர்ந்துருது. தேர்ட் ஃபாலோ அப் ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 பண்றதுக்குள்ளேயே நம்ம டயர்ட் ஆயிடுவோம். ஆனா ஆட்டோமேஷன்ல 5ல இருந்து 7 ஃபாலோ அப்ஸ் நம்ம பண்ணணும்னு இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா அது நடந்து முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸ் கெப்பாசிட்டி. அதாவது மேனுவல் டீம்ல ஒரு பர்சனால 15 லீட் தான் ஃபாலோ பண்ண முடியும். ஆனா இங்க ஆட்டோமேஷன்ல ஒரு சிஸ்டமா தான் நம்ம செட்டப் பண்ண போறோம். 10,000 லீட்ஸ் இருந்தா கூட அது வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு முடிச்சு கொடுத்துட்டே இருக்கும். ஃபிஃப்த் என்னன்னு பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி. அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும் ஒரு பர்சனால. 6 நாள் தான் பர் வீக்குக்கு ஒர்க் பண்ண முடியும். சண்டே ஒரு நாள் நம்ம ஹாலிடே லீவ் கொடுத்துருவோம். ஆட்டோமேஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா எல்லா நாளும் 24/7 உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். 365 நாளும் உங்க பிசினஸ்க்கு அது ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆறாவது சிக்ஸ்த் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் குவிட்டிங். அதாவது மேனுவல் டீம்ல ஒரு பர்சன் வந்து எப்பனாலும் அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆட்டோமேஷன் பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஸ்டாப் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு அது ரன் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம வீடியோட டைட்டில்லே பார்த்துருந்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஏன் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம்னா ஆட்டோமேஷன் அப்படின்றது ஒரு ஜீரோ ரிஸ்க் அசெட். நம்ம ஒரு ஸ்டாஃப் ஹையர் பண்ணி வச்சு அவங்களுக்கு மாசம் மாசம் சேலரி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற கமிட்மெண்ட் இதுல இருக்க போறதே இல்லை. நமக்கு ஒரு ஆட்டோமேஷனை செட்டப் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 500 per monthல இருந்து நம்மளால அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களுக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்ல, அது ப்ராப்பரா ஒர்க் ஆகல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதை அழகா ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். சோ அதனால நீங்க எந்த கமிட்மெண்ட்லயும் இங்க வந்து லாக் ஆகிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க போறது இல்ல. உங்ககிட்டயே நீங்க ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினை உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்க கஸ்டமரை ஃபாலோ பண்றதுக்கான அந்த லீட் ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க ரிப்ளை பண்றீங்க அப்படின்னு உங்களே நீங்க கேட்டு பாருங்க. செகண்ட் என்னன்னா உங்க கஸ்டமரை ஃபாலோ பண்றதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. மூணாவது என்னன்னா உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு லாஸ்டா எப்போ நீங்க அவங்களை எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு உங்களே நீங்க கேட்டு பாருங்க. இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளேயே தோணக்கூடிய அந்த பதில் உங்களுக்கு சொல்லும் ஆட்டோமேஷனை உங்க பிசினஸ்க்கு செட்டப் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு ரெடியா இருக்க போறீங்க அப்படின்னு. நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, இல்ல ஒரு ஃப்ரீலான்சர், ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த லீக்கேஜஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இதை எப்படி செட்டப் பண்ணணும்னு உங்களுக்கு கேள்விகள் இருந்தா, இல்ல மற்ற பிசினஸ்க்கு இந்த லீக்கேஜ் ஃபிக்ஸ் சிஸ்டமை எப்படி நம்ம செட் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு இருந்தா உங்களுடைய கொஸ்டின்ஸ், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குண்டான ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்குண்டான ப்ராப்பரான மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரிப்ளைல சொல்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச நோன் பிசினஸ் பர்சன்ஸ் அந்த சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் நோட்டிபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ரெகுலரான AI அப்டேட்ஸ், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணலாம்.